கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா மகேஷ் ரூம் பக்கம் போகிறாங்க. அங்கே போய் சரி மகேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்க்கலான்னு போனால் அங்கே மாயா தான் இருக்காங்க. என்ன மாயா நீங்கள் மட்டும் இருக்கீங்க, மகேஷ் எங்கேன்னு கேட்குறாங்க. நானும் ரொம்ப நேரமாக மகேஷ் தான் தேடிட்டு இருக்கேன், எங்கே போனானே தெரியல மேடம்ங்கிறாங்க மாயா. என்ன மாயா பொறுப்பு இல்லாமல் 2 பேரும் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிட்டு இருக்குது, இப்போ மகேஷை காணான்னு சொல்லிட்டு இருக்க, எங்கே தான் போனான் அப்படின்னு கேட்கவும், அதான் மேடம் எங்கே போனானே எனக்கும் தெரியல, நானும் எனக்காக சொல்லி பார்த்தேன், டே இந்த ரூமை விட்டு எங்கேயும் போயிடாத இங்கேயே இருன்னு சொன்னேன், இப்போ வந்து பார்க்கும்போது அவனை காணா மேடம்ங்கிறாங்க மாயா. சரி இங்கேயே பேசிகிட்டு இருந்தா எதுவும் நடக்காது, வா வெளியில் போய் தேடி பார்க்கலான்னு சந்திராவும் மாயாவும் வெளியில் டென்ஷனாக போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க இவங்கன்னு யார்கிட்டயோ கேட்டு பார்க்குறாங்க, யாருமே நான் பார்க்கலையேன்னு சொல்லிடுறாங்க. இந்த மகேஷ் இந்த நேரம் பார்த்து எங்கே போய் தொலைஞ்சான், அவங்ககிட்ட தான் நம்ம பல தடவை சொல்லி வச்சோம்ல ரூமை விட்டு வெளியே போயிடாதுன்னு, அப்படி இருந்தும் எங்கே போனானே தெரியலையே, எந்த ஒரு தகவலும் கிடைக்கல, இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு 2 பேரும் டென்ஷனாக ஆகிட்டு இருக்காங்க. அருண் ஆனந்த் மயில்வாகனம் இவங்க 3 பேருமே மாறு வேஷத்தில் போய் எப்படியோ மகேஷை கோளாராக கூட்டிகிட்டு போய் 4வது மாடியில் இருக்கிற ஸ்டோர் ரூமில் வச்சு உள்ளே வச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மகேஷ் அங்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட போனவங்க திரும்பி டக்குன்னு கதவை சாத்துனதும், ஐயோ நான் தான் மாப்பிள்ளை, என்னை சாத்திட்டு போயிட்டாங்க, உள்ளே வச்சு சாத்திட்டு போயிட்டாங்க, தயவு செய்து திறந்து விடுங்கன்னு கதவை தட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க. சந்திரா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இந்த மகேஷையும் மாயாவையும் வச்சு பெரிய திட்டம் போட்டு வச்சிருந்தோம், இந்த நேரம் பார்த்து இந்த மகேஷ் முட்டா பையன் எங்கே போனான்னு தெரியல, பக்கம் தேடி வந்தாச்சு, இப்போ எங்கே தொலைஞ்சானே தெரியலையேன்னு டென்ஷனாக நிற்கிறாங்க சந்திரா. இந்த பக்கம் மாயா ஒரு பக்கமும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணுமே மேடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மணமேடையில் எல்லாரும் தயாராக நிற்கிறாங்க. மாப்பிள்ளையை வர சொல்லுங்கன்னு ஐயர் சொல்றாங்க. இருந்து பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் மாப்பிள்ளைக்கு கொடுங்க, மாப்பிள்ளைக்கு மாலையை போட்டு மணவரையில் வந்து உட்கார சொல்லுங்கன்னு ஐயர் சொல்றாங்க. எங்க மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னு அங்கங்கே எல்லாரும் தேடும்போது மயில்வாகனம் சொல்றாங்க, இவ்வளவு நேரம் ஆகியும் அந்த மாப்பிள்ளையை காணுமே, அத்தை எங்கே போயிருப்பான்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மயில்வாகனம். அதான் மாப்பிள்ளை எனக்கும் தெரியல, டைம் வேற ஆகிட்டே இருக்கு, முகூர்த்தத்துக்கு நேராச்சு, இந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளையை காணுமே, நம்ம எடுத்துருக்கிற ட்ரெஸ் தான் மாப்பிள்ளை போட்டுக்கிட்டு வரணும், மாப்பிள்ளை கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கலான்னு பார்த்தா இப்போ மாப்பிள்ளையை காணுமே அப்படின்னு தேடுறாங்க. முகூர்த்தத்துக்கு நேராச்சு, மாப்பிள்ளையை சீக்கிரமா தேடி கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. அடடா இப்படி எல்லாம் தேடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாப்பிள்ளை கரெக்டான டைமுக்கு வரமாட்டான் போல இருக்கு. சாமுண்டீஸ்வரி இப்பவும் ஒன்றும் கெட்டு போயில, என் பேரனுக்கு மட்டும் ஒரு ஃபோன் போட்டால் போதும், அடுத்த நிமிஷமே இங்கே வந்து நிற்பான், இந்த பட்டு வெஸ்டியும் பட்டு சட்டியும் என் பேரனுக்கு குடுமா, ரேவதிக்கு பொருத்தமான மாப்பிள்ளை என் பேரன் தான், என் பேரை உனக்கு மாப்பிள்ளையா வர நீ கொடுத்து வச்சிருக்கணும் சாமுண்டீஸ்வரிங்கிறாங்க பாட்டி. வாயை மூடுங்க முதல்ல, என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்த மாப்பிள்ளை தான் என் பொண்ணு ரேவதி கழுத்தில் தாலியை கட்டுவான், வந்தமா பார்த்தமா சாப்பிட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும், வேற ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோபம் வந்துருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் பேத்திக்கும் பேரனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நான் உறுதியாக நம்புறேங்கிறாங்க பாட்டி. ஏன் தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க கார்த்தி. இதா பார் சாமுண்டீஸ்வரி, நீ என்ன வேணாலும் செய்யி, என்ன வேணாலும் பண்ணு, ஆனாலும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போது, நீ வேணாலும் பாருங்கிறாங்க. என்ன என்கிட்டயே நீ சவால் படுறியா கிழவி, குறிச்ச நேரத்தில் என் பொண்ணுக்கு நான் பார்த்த மாப்பிள்ளையோட கல்யாணத்தை பண்ணி காட்டுறேன் பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இவ்வளோ தூரம் சொல்லியும் திரும்பவும் அவன் பேரை இந்த மண்டபத்துக்கு மட்டும் வந்துட்டான், நான் சுட்டு பொசுக்கிடுவேன், யாரும் உயிரோட போக மாட்டீங்க ஜாக்கிரதைன்னு மிரட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. விட்டா இந்த கிழவி ரொம்ப ஓவரா பேசிட்டே போறாளே, விட்டோம்னா நம்ம ரேவதிக்கு இவ பேரனையே மாப்பிள்ளையா கொண்டு வந்து கோர வச்சிருவா போல இருக்கு. சரி இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஒரு திடீர் முடிவு எடுக்கிறாங்க. இந்த நேரத்துல மாப்பிள்ளை இல்லைன்னா என்ன, மாப்பிள்ளை தோழன் ராஜா இருக்காருல்ல, சொன்ன மாப்பிள்ளையா நிக்கிற ராஜா கிட்டேயே இந்த பட்டு வெஸ்டியும் பட்டு சட்டியும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சொன்னதுமே துள்ளி குதிச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க பாட்டி. இந்த பக்கமா மயில்வாகனும் ராஜராஜனும் அளவில்லாத சந்தோஷம். ராஜா இங்க வா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கூப்பிடுவோம். அடடே இப்ப கூட என் பேரங்கையில தானே பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் கொடுக்குற சாமுண்டீஸ்வரி, இது தெரியலையே என் பேரை அவன் தான், எப்படியோ உனக்கே தெரியாம என் பேரனை ஓ மாப்பிள்ளையாக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தான் நினைக்கிறாங்க பாட்டி. ரேவதி அவசரப்பட்டு சொல்றாங்க, அம்மா கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வந்துடுவார், ஏமா இப்படி அவசரப்படுறீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. இல்லை ரேவதி, அன்னைக்கு நிச்சயதார்த்தம் போதும் இப்படித்தான் கரெக்டான நேரத்தில் இந்த மகேஷை காணாமல் போயிட்டாரும், அதே மாதிரி மாப்பிள்ளையை காணோம், என்னைய பொறுத்த வரைக்கும் குறிச்ச நேரத்தில் இதே மணமேடையில் நான் நினச்ச மாப்பிள்ளையோட உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மேடம் இதெல்லாம் சரியாக வராதுங்கிறாங்க கார்த்தி. என்ன ராஜா நான் சொன்ன நீ கேட்க மாட்டியான்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், சரி மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேங்கிறாங்க கார்த்தி. அப்படின்னா இந்த பட்டு வேஷ்டியை பட்டு சட்டியை வந்து வாங்கிக்கோன்னு சொல்லும்போது சரின்ட்டு கார்த்தியும் போய் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் வாங்கிட்டு ரேவதி பக்கத்தில் நிற்கிறாங்க. அங்கிருந்த எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஆஹா ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக சந்திராவும் மாயா மட்டும் இந்த மகேஷ் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல, மாப்பிள்ளை தோலைன்னு சொல்லிட்டு இவனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ இவங்க கையில் தான் பட்டு வெஸ்டியும் பட்டு சட்டியும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை மகேஷ் வரலைன்னா இந்த டிரைவர் பையனை தான் மாப்பிள்ளையா அக்கா கோர் வச்சிருவாளே, இப்போ என்ன செய்யறது, எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தி அந்த மகேஷை கண்டுபிடிச்சாகணுமேனு யோசிக்கிறாங்க சந்திரா. மேடம் என்ன மேடம் இது, மகேஷ்க்கு
பதிலாக டிரைவர் பையன்கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க மாயா. என்ன பண்ண சொல்கிற? என்ன மாயா இது? அவனுக்கு அறிவே இல்லையா? மாப்பிள்ளையா வந்து நிற்க வேண்டியது எப்படி வந்து நிற்கணும்? இந்த நேரம் பார்த்து காணாமல் போயிட்டானே. அவங்கிட்ட படித்து படித்து சொன்னமல்ல, எச்சரிக்கை இருடா, கல்யாண நேரத்தில் நீ எங்கேயும் போயிடாத, மணமகனாக வந்து ரேவதி கழுத்தில் தாலியை கட்டணும், அது வரைக்கும் நீ எங்கேயும் போயிடாதுன்னு எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த நேரம் பார்த்து கரெக்டாக நிச்சயத்தன்னைக்கு காணாத போன மாதிரியே இந்த தடவையும் பண்ணிட்டானே. இப்போ என்ன செய்யறதுங்கிறாங்க சந்திரா. மேடம், மகேஷ் எங்கே இருக்கான்னு நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எப்படியாவது உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி மகேஷை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் மேடம். ஆனால் இந்த டிரைவர் பையன் மட்டும் ரேவதிக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாது, ரேவதிக்கு மாப்பிள்ளையாக கூடாது. அப்படி ஒரு வேலை நடந்துட்டதுன்னா நம்ம நினைச்ச திட்டமெல்லாம் எதுவுமே பலிக்காம போயிடுன்னு நினைக்கிறாங்க மாயா. ஆமா மாயா, நீ சொல்றதுதான் சரி. நான் உடனே என் புருஷனுக்கு போனை போட்டு இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லி சந்திரா சிவனாண்டிக்கு போன் பண்ணி சொல்றாங்க. சிவனாண்டிக்கு போனை பண்ணி மகேஷ் பண்ண காரியத்தை சொல்லி திட்டி தீக்குறாங்க சந்திரா. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல, எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து நிறுத்துங்க, முகூர்த்தத்துக்கு நேராச்சு. இந்த நேரம் பார்த்து அந்த மகேஷ் எங்கேயோ போயிட்டான், காணாத போயிட்டானா இல்லை யாராவது கடத்தி வச்சுட்டாங்களோ ஒண்ணுமே புரியல. ஆனா இப்போ அக்கா அந்த டிரைவர் பையன்கிட்ட தான் பட்டு வசதியும் பட்டு சட்டையும் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா அவங்க கொண்டு போய் கட்டிட்டு வர்றதுக்குள்ளேயே நம்ம மகேஷை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து நிறுத்தணுங்க. அப்பதான் நம்ம திட்டமெல்லாம் சரியா வரும். எங்க அக்காவை மூக்கொடிச்சு நடு தெருவில் நிறுத்தி அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும். எங்க அக்கா பண்ணின காரியத்துக்கு அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். நீங்க சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்குறாங்க சந்திரா. மாயா செல்போன்ல வச்சிருக்கிற போட்டோவை காட்டிக்கிட்டே இந்த பையனை எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்குறாங்க. யாருமே நாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாயா விசாரிக்க வரைக்கும் விசாரிச்சு பார்த்துட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலேன்னு சோர்வா இருக்காங்க. சந்திரா, அங்கே இருக்கிற யார் மேலேயாவது உனக்கு சந்தேகமாக இருக்கா? ஒருவேளை இந்த மாப்பிள்ளையை கடத்திருப்பாங்களான்னு சிவனாண்டி கேட்கவும், அதாங்க எனக்கு சந்தேகமாக இருக்கு. மயில் வாகனமும் அந்த டிரைவரும் சேர்ந்துக்கிட்டு வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு பயமாக இருக்குதுங்கிறாங்க சந்திரா. நீ ஒன்றும் பயப்படாத சந்திரா, அநேகமாக இங்கே அங்கே எங்கேயாவது நமக்கு தெரிஞ்ச இடத்துல தான் வச்சிருப்பாங்க, கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து கண்டுபிடிக்கலாம், கவலைப்படாதீங்கிறாங்க. நாம தான் இங்கே தேடிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் அக்கா எந்த ஒரு அலட்டலுமே இல்லாமல் இருக்கா. ஒருவேளை எங்க அக்காவே ஏதாவது பண்ணிருப்பாளா? இந்த டிரைவர் பையிலேயே மாப்பிள்ளைய உட்கார வைக்கணுங்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணிருப்பா. இருக்குமாங்க அப்படின்னு கேட்கவும், ஆமா சந்திரா, நீ சொல்றதும் சரிதான். திட்டம் போட்டு அந்த மகேஷை எங்கேயாவது கொண்டு மறைச்சு வச்சுட்டு டிரைவர் பையிலேயே மாப்பிள்ளையா உட்கார வைக்கணும்னு எங்க அக்கா திட்டம் போட்டாலும் போட்டிருப்பாளுங்கிறாங்க சந்திரா. சந்திரா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். உங்க அக்கா அப்படி பண்ற ஆள் தான். எப்படியும் மகேஷை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இந்த பக்கமா மாயா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மகேஷ் வந்துடுவான், அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டும் இப்போதைக்கு வரவேற்பு தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி போகிறாங்க. என்ன மாயா, மகேஷ் எங்கே போனார், வந்துட்டாரான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. மேடம் இன்னும் வரல மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. மேடம் எப்படியாவது மகேஷை கண்டுபிடிங்க மேடம், இந்த நேரம் பார்த்து கரெக்டாக காணாமல் போயிட்டானே, யாராவது கடத்திருப்பாங்களான்னு மாயா என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம், நீ ஏம்மா இவ்வளோ பார்த்துட்டப்படுற? அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லையே, பெரிய ஆம்பளை தானே, அவன் எங்கே போனாலும் திரும்பி வந்துடுவான், கரெக்டான நேரத்துக்கு வந்து நிற்பான் பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்லை மேடம், நிச்சயத்தில் காணாத போன மாதிரி இந்த தடவையும் எங்கேயாவது காணாமல் போயிட்டானா இல்லை யாராவது கடத்திட்டாங்களா ஒன்றுமே புரியல மேடம். ஆமாம், நீ ஏன் அவனை காணானது இவ்வளோ பதட்டப்படுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், மேடம் என்னதான் இருந்தாலும் அவன் நான் வளர்த்த பையன், எனக்கு பையன் மாதிரி அவன். சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அடி பாவி, பையன்னு சொல்லிக்கிட்டு நான் புருஷனோட தம்பிவே வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையும் வீண் பண்ண பார்க்குறியேன்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஏதாவது ஒரு காரணம் காரியமாக தான் வெளியில் போயிருப்பானா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க மாயா. சாமுண்டீஸ்வரி மாயாவை முறைச்சு பார்க்குறாங்க. கேடு கெட்டவளே, புருஷனோட தம்பின்னு கூட பார்க்காம அவனோட வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு என்னையே ஏமாத்த நினச்சிட்டு இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட முகத்திரையை கிழிக்கிற இருடின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. வெளியில் அவங்களோட ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்புக்காக போயிருக்காங்க சாமுண்டீஸ்வரி. ராஜேஸ்வரி வா வா, நீ இப்போதான் வரையா? உன்னோட கல்யாணத்துக்கு நீ வருவீன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, உள்ளவா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க சாமுண்டீஸ்வரி. இங்கே எல்லாருமே மாப்பிள்ளைய காணாங்கிற கவலையில் இருக்காங்க. இந்த பக்கமாக ரேவதிக்கு அதுக்கும் அந்த செய்தி எட்டிருச்சு. இந்த நேரம் பார்த்து மகேஷ் எங்கே போயிருப்பாரு? சே, மாப்பிள்ளை தோழனா இருக்கிறார், ராஜா கிட்ட எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. மகேஷ் தானே முறையே அந்த பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் வாங்கியிருக்கணும். இப்படி பண்ணிட்டாங்களே அம்மாவும். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, மகேஷை காணா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னா அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரியை வா என் பொண்ணை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி ரேவதியோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ரேவதி, துர்கா, ரோஹிணி, சுவாதி எல்லாரும் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி, நான் படிக்கிற காலத்தில் இவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி பிஸ்னஸ் உமன் லேடின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க. 4 பொண்ணுங்கள்ல இப்ப எந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு ராஜேஸ்வரி கேட்கறாங்க. இதோ என் பொண்ணு ரேவதி, இவளுக்கு தான் இப்ப கல்யாணம். முத பொண்ணோட பேரு ரோஹிணி, 2வது பொண்ணோட பேரு ரேவதின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. சொன்னதுமே ரேவதி வணக்கம் மேடம்ங்கிறாங்க. ராஜேஸ்வரி ரேவதியை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கா, சரி மாப்பிள்ளை எங்க
எங்க அப்படின்னு கேட்கவும், இரு கூப்பிட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா கார்த்தி போயிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து டிரைவர் இங்க வான்னு கூப்பிடுறாங்க. இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி, பெரிய பிசினஸ் லேடி. நான் கூப்பிட்டேங்கிறக்காக இன்னைக்கு எல்லா வேலைகளையும் தள்ளி வச்சுட்டு என் பொண்ணோட கல்யாணத்துக்காக வந்திருக்கா. மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்றா. நீ போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி இவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, நான் சொல்ல மறந்துட்டனால இவர் தான் என் வீட்டு டிரைவர் ராஜா அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டதும் அந்த ராஜேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. எது, உன் வீட்டு டிரைவரா? இருக்க சான்ஸே இல்லையே, இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு யோசிச்சு பார்த்த ராஜேஸ்வரி, இவ்வளோ பெரிய கிளைம் மீட்டிங்கில் நான் இவரை சந்திச்சிருக்கேனே, பெரிய பிஸ்னஸ் மேன், நம்மளை விட பல மடங்கு உயர்ந்தவராச்சே, இவர் போய் இவ்வளவு சாதாரணமாக இந்த வீட்டு டிரைவர்னு சாமுண்டீஸ்வரி அறிமுகப்படுத்துறா, நம்பவே முடியலன்னு மறுபடியும் யோசிச்சு பார்க்குறாங்க ராஜேஸ்வரி. யோசிக்கிற அளவுக்கு கார்த்தி பார்த்ததும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரி கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க ஏதோ ஞாபகத்துல இருக்காங்களே தவிர சாமுண்டீஸ்வரி சொன்னது எதுவும் கேட்கவே இல்லை. என்ன ராஜேஸ்வரி, நம்ம டிரைவரை பார்த்துட்டு நீ அப்படியே அசந்து போய் நிக்கிற, என்ன சுணக்குன்னு கேக்குறாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுங்கிறாங்க ராஜேஸ்வரி. சான்ஸே இல்லையே, இவன் நம்ம வீட்டு டிரைவர், வெகு நாள் நம்ம வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படி சொன்னதும் ராஜேஸ்வரி மறுபடியும் திரும்ப யோசிக்கிறாங்க. இல்லையே, அன்னைக்கு கிளைம் மீட்டிங்ல இவர் பேரு வேற, ராஜா கிடையாது. மீட்டிங் கூட சிறப்பா அட்டன் பண்ணாரு. அப்படிப்பட்ட இவரா இங்க வந்து டிரைவரா இருக்காரு? சான்ஸே இல்லை. எங்க பார்த்தோன்னு யோசிக்கலாம்னு ராஜேஸ்வரி யோசிச்சுட்டே இருக்காங்க. டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. சரி, இதை சாமுண்டீஸ்வரி கிட்டே அவங்க அப்பா அம்மா யாரு எந்த ஊருன்னு கேட்டால் தெரிஞ்சு போயிருதுன்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு விவரமாக கேட்குறாங்க. நீ உன் வீட்டு டிரைவர்னு சொன்னீங்கல்ல, அவன் பேர் ஒரிஜினல் பேர் என்ன, அவன் எந்த ஊர், அவங்க அப்பா அம்மா யாரு, இதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கெல்லாம் அவன் குடும்பம் ஒன்றும் பெரிய குடும்பம் கிடையாது. அவனுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். நம்ம வீட்டில் இவன் டிரைவர் வேலைக்கு வந்து சேர்ந்ததுலேருந்து இவனுக்கு சாப்பாடு, துணிமணி, சம்பளம் எல்லாமே நான் தானே போட்டு கொடுக்குறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நீ தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்க. இவன் ஒன்றும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவனும் இல்லை, ஏழையும் கிடையாது. இவனை எங்கேயோ ஒரு தடவை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க ராஜேஸ்வரி. இவரை பற்றி நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் நான் இவரை சந்திச்சிருக்கேன். இவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் நல்ல ஞாபகம் இருக்குது. இவரை நான் பார்த்துருக்கேன். இவர் சென்னையில் தான் இருக்காரோ அப்படின்னு சொல்றாங்க ராஜேஸ்வரி. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இருக்க வாய்ப்பே கிடையாது. இவங்க அம்மா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றவங்க. இவங்க அம்மாவையும் நான் நேரடியாக பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தேன். ஏழை குடும்பம் தான் சாமுண்டீஸ்வரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு ராஜேஸ்வரியும் ஒரு நிமிஷம் கார்த்தியை பார்த்து பிரமிச்சு போனவங்க மறுபடியும் ஓ அப்படிதானா இருக்குமா அப்படின்னு சாதாரணமா விட்டுறாங்க. வருத்தத்துக்கு நேராச்சு. இந்த பக்கம் மகேஷை காணோம். ஆனா சாமுண்டீஸ்வரியை எதிர்பார்த்த மாதிரியும் நினைச்ச மாதிரியே இவன் தான் என் வீட்டு மாப்பிள்ளையாக்க போறேன், என் வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ரேவதி, நீ என்ன சொல்ற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், அம்மா உங்க விருப்பமே என் விருப்பம். ஆமா சாமுண்டீஸ்வரி, பாக்குறதுக்கு நான் பார்த்த அந்த பிசினஸ் மேன் மாதிரியா தான் இவனும் இருக்கான். பாக்குறதுக்கு நல்லா பர்சனாலிட்டியா நல்ல அம்சமா தான் இருக்கான். நம்ம ரேவதிக்கு பொருத்தமான மாப்பிள்ளையா தான் இருக்கான். சரிங்கிறாங்க ராஜேஸ்வரி. என்னோட செலெக்ஷன் எப்பவுமே தப்பாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிட்டு, நீ பட்டு வஸ்தி பட்டு சட்டை போட்டுட்டு மணமேடைக்கு வான்னு கூப்பிடுறாங்க. கார்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே மறந்து போய் நிற்கிறாரு. ராஜராஜனும் போய் கெஞ்சி கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க மாப்பிள்ள, பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் ஒன்று சேரட்டும், தயவு செய்து மறுத்துறாதீங்க, அந்த மகேஷுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துறாதீங்க, என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடணும் ராஜராஜா கெஞ்சி கேட்டதுனால கார்த்தி அரை மனசோட இருக்காங்க. இந்த பக்கமா பாட்டியும் ஓடி வந்து, கார்த்தி என் பேத்தியோட வாழ்க்கை உன் கையிலப்பா, உன் அத்தை கிட்ட நான் விட்ட சவால்ல நான் ஜெயிக்கணும், பிரிஞ்சு போன குடும்பம் ரெண்டும் ஒன்று சேரணும்னா அது உன்னாலதான்ப்பா முடியும், தயவு செய்து ரேவதியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதை நான் பார்க்கணும்ப்பா, இறந்து போன மூத்த பொண்டாட்டி தீபா கூட நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்ககிட்ட சத்தியம் கேட்டு வாங்கிட்டு தான்ப்பா செத்தா, அவளோட ஆத்மாவும் திருப்தி ஆகணும்னா நீ கல்யாணத்தை பண்ணித்தான் ஆகணும், வேற ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதை விட என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதை என் கண்ணால நான் பார்க்கணும்னு கேட்குறாங்க. தீபாவை பத்தி சொன்னதுமே கார்த்தியோட மனசு இலகுனதும், சரி நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. ராஜேஸ்வரி அம்மா மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இல்லையே, இவர் எங்கேயோ பார்த்துருக்கோம்னு நல்லா யோசிச்சுட்டே இருக்காங்க. தாலி கட்டுற சமயத்துல அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்ததும் சாமுண்டீஸ்வரியை கூப்பிடுறாங்க, இரு முகூர்த்தம் முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க. சரி இதுவும் நல்லதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி. முகூர்த்தம் வந்ததுக்கு அப்புறமா உண்மையை உடைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்படியே பொங்கி நிற்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்.